துலாம் ராசின்றது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடு. இது வந்து காற்று வீடு, ஆண் வீடு. உங்களுக்கு வந்து இதுவும் சுக்கிரனுடைய வீடு. சரிங்களா? இதோடைய இது பார்த்தீங்கன்னா, இதோட சிம்பிளை பார்த்தீங்கன்னா தராசு இருக்கும். பேலன்ஸாக இருப்பாங்க. அதாவது நம்ம குரூப்பில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ கிரிக்கெட் விளையாடுறீங்க, நீங்கள் வந்து அவுட்டு, உங்கள் பால் ஸ்டெம்பில் பட்டுடுச்சு, அது உங்களுக்கு தெரியும், வேற எவனும் பார்க்கல. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துருப்பான், அவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா, இல்லைடா பால் பட்டுச்சு, நீ அவுட்டுடா. 2 பக்கமும் நேர்மை, நீதி, நேர்மை, நியாயம், அது யாராவது துலாம் தான். அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தப்புனா தப்புன்னு. அப்போ இவர்களுக்கு தான் திருமண வாழ்க்கை பெரிய சிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, சோஷியல் வாழ்க்கைன்னு பயங்கரமாக மாட்டுவாங்க. எதிரிகளும் டக்குன்னு சம்பாதிச்சிருவாங்க. என்னன்னா ரொம்ப தப்பு சரின்னு இவனை பார்த்தா பிடிக்காது. கண்டிப்பாக பிரச்சனை மாட்டிப்பான். இவங்களும் எப்போ பிரச்சனை மாட்டுவாங்கன்னா, அந்த நீதி நேர்மையிலேருந்து வாழ்க்கையில் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கிப் ஆவாங்கல்ல, என்னைக்கு ஸ்கிப் ஆகுறாங்களோ அன்னைக்கு மாட்டிப்பாங்க. அன்னைக்கு எங்கன்னா பெருசாக மாட்டிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு துணைவி யார் எப்படி இருப்பாங்க? இல்லைன்னா கணவர். அதான் சொன்னேன், இவங்க சாந்தம் ஜாலி டைப். ஏன்னா சுக்கிரன் விட்டு அப்படியே இவங்களுக்கு 7 யார் இவங்க வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா எதையும் யாரையும் இது பண்ண மாட்டாங்க. நேர்மை அப்படி நேர்மை வரவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே இவங்களுக்கு வந்து கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு. இவங்களுடைய 7ஆம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது மேஷம். உக்ரமாக இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு இவங்க அடங்கி போகிற மாதிரி இருக்கும், இவங்க அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அவங்களே தப்பு பண்ணாலும் இவங்க கேட்பாங்களா? தப்பு பண்ண சொல்லுவாங்க, ஆனா இவங்களால டாமினேட் பண்ண முடியாது. ஆனா வெளியில இருக்கவங்க பண்றாங்க, பண்ண முடியாது. டாமினேட் இல்ல, வெளியே டாமினேட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஓப்பனா இவங்க தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை கொல்த்தி போட்டு போயிட வேண்டியதான். நீங்க பாத்துங்க. ஆமா, தப்புன்னு ஓப்பனா சொல்லிட்டு போயிடுவாங்க. அது சில இடத்துல, அதை சொன்னேன், அது சில இடத்துல பிரச்சனையாகும். இவருடைய உடல் நலம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இவங்களுக்கு உடல்நிலையம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு முன்னாடி இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ், பால் உறுப்புகள்னு சொல்லுவோம். இவங்களுக்கும் எப்படின்னா டக்குன்னு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் டக்குன்னு வந்துடும். இவங்களும் சுக்கிரனுடன் சொன்னால் அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க, சாப்பாடு கொஞ்சம் கண்ணாபின்னு சாப்பிடுவாங்க. எங்கே வந்து அடிக்கும் அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இதில் வந்து அடிக்கும். இந்த சுகர் போன்ற பிரச்சனை, சுகர் இந்த மாதிரி தான். அப்படி இல்லை பாதம் வலி, இந்த பாத எரிச்சல், இதெல்லாமும் இவங்களுக்கு வந்து அதிகமாக வரும். இவர்களுக்கான தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தொழில் வந்து எப்படின்னா, இது சுக்கிரன் வீடுன்னு சொன்னதுனால பேங்கிங், அழகு சாதன பொருட்கள் எதுவாக இருந்தாலும், ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. எக்கச்சக்கம் பேர் இதில் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அதே மாதிரி பணம் சம்பந்தம், சுக்கிரன் பணம் சம்பந்தனால நிறைய கம்பெனியில் ஃபினான்ஸ் ஆடிட்டர்ஸ், சிஏ ஆடிட்டர்ஸ், இப்போ டேக்ஸ் டைமு, சிஏ ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துலாமில் இருப்பாங்க. துலாம் ராசியோ லக்னமோ இது 2த்துல இருப்பாங்க. அப்படி இல்லை சுக்கிரன் வலுவாக இருக்கும். இவர்களுக்கான தெய்வம் யாரையா? தெய்வம்னா லக்ஷ்மி தாயார் தான். இவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரில் போய் லக்ஷ்மி வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பர். நட்சத்திரம் வாரியாமல் நம்ம ஒரு நாள் போவோம். இப்போ சுவாதி நட்சத்திரம், இதில் வர சுவாதி நட்சத்திரம் வந்தால் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணுவோம். லக்ஷ்மி யார் கூட இருக்காங்களோ அந்தந்த நட்சத்திரக்காரங்க அந்த தெய்வங்களை பிடிக்கும்போது ஒன்று ஸ்ட்ராங்காக வரும். எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணால் நல்லா இருக்கும்? இது வந்து காற்று வீடுன்னு சொன்னதுனால தூபம் போட்டது நல்லது. இப்போ லக்ஷ்மி நரசிம்மருக்குலாம் அந்த ஆராதனை, இப்போ சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரிலாம் நம்ம விஷ்ணுவுக்கு நிறைய அபிஷேகம் பண்ண மாட்டோம், அலங்காரம் தான் பண்ணுவோம். ஆமாம், லக்ஷ்மி நரசிம்மருக்குலாம் அலங்காரம் பண்ணிட்டு அந்த தரந்து தூபம் போடுவாங்க. தூபம் இவங்க அந்த கோவில் அந்த தூபம் சாம்பிராணி தான் வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் ஆஃபீஸ்ல இவங்க தூபம் போட 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 இவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக வளரும்.